மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளையொட்டி தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் சிலையை திறந்து வைத்து பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். இன்று முதல் நமது தலைமை கழகம் கேப்டன் ஆலயம் எதையுமே 3 வாட்டி தலைவர் சொல்வாரு. இன்று முதல் நமது தலைமை அலுவலகத்தின் பெயர் கேப்டன் ஆலயம். கேப்டன் ஆலயம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கேப்டன் நியூஸ்ல கேப்டன் ஆலயம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை நம்ம இப்ப தொடங்க இருக்கிறோம். அதுவும் இப்ப அந்த ரெண்டுக்கும் இன்னைக்கு லோகோ வெளியிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் நாம வழங்குவது போல் எம்ஜிஆர் பள்ளிக்கூடத்திற்கு 50,000 ரூபாய் இப்ப அந்த மாணவர்களிடையே தரப்போகிறோம். எம்ஜிஆர் காது கேளாதோர் பள்ளிக்கு அனைவருக்கும் உணவு இப்போ செல்ல இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மலைவாழ் மக்களை சேர்ந்த சி தொலைக்காட்சியில நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அப்பு சுவாமி அவர்களுக்கு 2 சக்கர வாகனத்தை இன்னைக்கு மலைவாழ் மக்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாம இப்ப தர இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் டெல்லியில அவார்ட் வாங்குறப்போ டெல்லி தமிழ் சங்கத்திற்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. அன்னைக்கு தமிழ் சங்கத்துல நான் வாக்குறுதி கொடுத்தேன். இனி ஒவ்வொரு ஆண்டும் கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு நிச்சயமாக டெல்லி தமிழ் சங்கத்திற்கு கட்சியின் சார்பாக 1 லட்சம் ரூபாய் வழங்குவோம் என்று சொல்லி. மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளையொட்டி தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் சிலையை திறந்து வைத்து பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளரை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.